ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்தோம். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ளவர். அவர் என்றென்றும் ஜீவனுள்ள தேவனாக நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஜீவனோடு இருக்கிறபடினால நீங்கள் பலன் கொண்டு திடமானதாய் இருங்கள். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் நமக்கு சொல்லவில்லை. உங்களுக்கும் எனக்கும் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார். இன்றும் அவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தை, அவரை நம்புகிற ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எதை குறித்தும் நீ கடந்து போகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள், உங்களுடைய தேவைகள், உங்கள் வலி வேதனைகள், எதை குறித்தும் நீங்கள் கலங்காதிருப்பீர்களாக. ஆமென். அவரிடத்தில் மாத்திர விசுவாசமாக இருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தினால அந்த விசுவாசம் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். இயேசுவிற்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக அகில உலகமும் இன்னைக்கு ஸ்தம்பித்து, இது லாக்டவுன், நடமாட்டம் கட்டுப்பாட்டுக்குள்ளாக இந்த தேசங்கள் இன்னைக்கு இருக்கிறது. நாமும் இந்த நடமாட்டம் கட்டுப்பாட்டுக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். இன்று வரையிலும் நமக்கு ஒரு தெளிவான, ஒரு ஆறுதலான, நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பதிலோ அல்லது செய்தியோ இன்னும் நமக்கு வரவில்லை. ஆனால் பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஒரு நிச்சயமான, ஒரு உறுதியான, ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். காரணம், அவர் நம்பிக்கையின் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இன்று உங்கள் மத்தியில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்தியை இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக நடமாட்டு கட்டுப்பாடு, இந்த விதி அமுலுக்கு கொண்டு வந்த அந்த நாட்களிலே ஒரு அதிகால வேளையில் ஆவியானவர் என்னோடு பேசினார். இந்த வார்த்தையை, அதாவது இந்த செய்தியை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக, இந்த செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார் என்று சொல்லி நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். காரணம், இந்த வார்த்தையினுடைய ஆவியில வெளிப்பட்ட உடனே பலவிதமான கன்ஃபர்மேஷன்ஸ், உறுதி எனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வார்த்தை மெய்யாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமென். இன்று ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. உங்க ஆவியை திறந்து ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக இந்த நாட்களில் கர்த்தருடைய இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கென்று, உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிற இந்த வார்த்தை, ஆண்டவர் மெய்யாகவே உங்களை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இஸ் ட்ரூலி a loving God, is a caring God. அவர் உங்களை நேசிக்கிறவராகவும் உங்கள் மீது அக்கறை உள்ளவராகவும் இருக்கிறார். ஆகினால இந்த வார்த்தையை உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். Rebuild
rebuilding the broken altar. பழுதடைந்த பலிபீடத்தை சீரமைக்க வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். இந்த வார்த்தையை மிக தெளிவாக ஒரு காலவேளை ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்து என் ஆவியில மிகவும் விசுவாசிக்கிறேன். இந்த லாக்டவுன், இந்த நடமாட்ட கட்டுப்பாடுக்குள்ளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு காரியத்தை நீங்கள் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என்ன தெரியுங்களா? மறுபடியும் நம்முடைய பலிபீடத்தை கட்ட வேண்டும். இந்த பலிபீடம் என்று சொல்வது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான ஒரு காரியம். The altar is very important for every Christian. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பலிபீடம் ரொம்ப முக்கியம். முதலாவதாக பலிபீடத்தை கட்டினவர் நோவா. பேலைக்கு பின்பு நோவா பலிபீடத்தை கட்டி ஒரு மிருகத்தை கொன்று பலியிட்டு தேவனை ஆராதித்தார், அல்லது தேவனுக்கு நன்றி செலுத்தினார். இட்ஸ் a thanksgiving altar. பிறகு ஆபிரகாம் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் எங்கு சென்றாலும் முதலாவது ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தில் ஒரு மிருகத்தை பலியிட்டு அவர் தேவனை தொழுது கொள்வார். You worship God. ஆபிரகாம் கட்டின பலிபீடங்களில் சில வேளைகளில் ஆண்டவரை அக்னியை இறக்கினார், அதன் மத்தியில் உலாவினார். அந்த பலிபீடத்தின் மத்தியிலிருந்து ஆண்டவர் பேசினார். பிறகு மோசைக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது the tabernacle of God, அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன் வெளிப்பிரகாரத்தில் ஒரு வெங்கல பலிபீடத்தை கட்டி அதில் தகன பலி செலுத்த வேண்டும். மிருகத்தை கொன்று அங்கே தகனம் செலுத்தப்பட வேண்டும். பிறகு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக in a holy place, the inner court, உள் பிரகாரத்தில் the ark of covenant, மத்திய திரைக்கு முன்பாக அங்கே ஒரு கோல்டன் ஆல்டர் அல்லது இன்சென்ஸ் ஆல்டர், அங்கே ஒரு தூப பீடம் அல்லது தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு பீடம் இருக்கும். அங்கே தூபம் செலுத்தப்படும். அது துதிக்கு அடையாளம். இது ஆண்டவரே மோசேக்கு சொன்னார். இந்த பலிபீடம் எதுக்கு அடையாளம் பண்ணாக்க, இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, பாவ நிவாரண காரியங்கள் செலுத்துவது, தொழுது கொள்வது என்று தேவனுக்கு ஒரு தேவனை சந்திக்கிற இடமாக இருந்தது. இந்த பலிபீடத்தை கட்டும் பொழுது தேவன் அது மத்தியில் உலாவினார், தேவன் பேசினார். The altar is a meeting place of God. அந்த நாட்களில் அந்த பலிபீடத்தை கட்டும் பொழுது தேவன் அதை அங்கீகரித்தார், தேவனே அதை கட்டும்படியாக செய்தார். காரணம், அதை கட்டி அதில் பலி செலுத்தும் பொழுது அந்த பலியானது தேவனுக்கு தேவன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பலியாக இருந்தது. தேவ சமூகத்துக்கு அந்த பலி சென்றது. அது தேவனை பிரியப்படுத்தியது. அது தேவன் அது பலிகளை ஏற்றுக்கொண்டு அதுக்கான பரிகாரங்களை தேவன் செய்தார். தேவன் அதில் களி கூர்ந்தார். தேவன் அதில் இடைப்பட்டார். God intervened in the altar. தேவன் அதில் சம்பந்தப்பட்டார். அப்போ இந்த பலிபீடம் என்று சொல்லும் பொழுது தேவனை சந்திக்கிற இடம், தேவனோடு உறவாடுகிற ஒரு இடம், தேவனோடு ஐக்கியமாகிற ஒரு இடம், தேவனுக்கு முன்பாக நன்றி செலுத்துகிற ஒரு இடமாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பழைய ஏற்பாடு போல ஒரு பலிபீடத்தை கட்டி நாம் ஒரு மிருகத்தை கொன்று பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பலியாகி அவர் ரத்தத்தை சிந்தி சிலுவையில் மரித்தது நிமித்தமாக நாம் அந்த பலிபீடத்தை கட்ட வேண்டியதில்லை. ஆனால் அந்த சிலுவை என்பது நமக்கு ஒரு பலிபீடமாக இருக்கிறது, நமக்கு ஒரு தேவனை சந்திக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம இந்த பலிபீடம் என்று சொல்வது
நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய துதி ஆராதனை, தேவனோடு இடைப்படுகிற அந்த நேரம், அந்த தருணம், தேவனை சந்திக்கிற அந்த 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 இந்த இடம் அல்லது அந்த நேரம் தான் நம் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறோம். எங்க பலிபீடம் இல்லையோ அங்க தேவனுடைய உறவு இல்லை. எங்க பலிபீடம் இல்லையோ தேவனை சந்திக்கிற அந்த சந்திப்பு இல்லை. பலிபீடம் இல்லாவிட்டால் தேவனையோடு துண்டிக்கப்பட்டது என்ற அர்த்தம். அங்க தேவன் இடைப்பட மாட்டார். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசிக்கலாம். இன்னைக்கு உங்க மத்தியில இந்த புரோக்கன் ஆல்டர், பழுதற்ற ஒரு பலிபீடம் அதை கட்டப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். முதலாவது, நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறதா? பலிபீடம் சொல்லும் பொழுது தேவனை ஆராதிக்கிற ஒரு நேரம், தேவனை சந்திக்கிற ஒரு நேரம், தேவனை நாம் தொழுது கொள்கிற ஒரு நேரம், தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நேரம், தேவனை இடைப்படுகிற ஒரு நேரம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இது பழுது அடைந்திருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து இதை சரி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆமென். இதுக்கு நம்ம 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் எலியாவுடைய நாட்கள் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இந்த பலிபீடத்தை உதாசனப்படுத்தினார்கள். பலிபீடம் அது உடைக்கப்பட்டது, அசட்டை பண்ணப்பட்டது. அதனால் ஏன் அசட்டை பண்ணப்பட்டது, அதனால் வந்த பிரச்சனைகள் என்று சொல்லி நாம் பார்த்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை இந்த பலிபீடத்தை சீர்படுத்துவதற்கு நம்ம கொடுப்போம். ஆமென். சரி, நான் சில சம்பவங்களை உங்களுக்கு விலைக்கு சொல்லுகிறேன். பிறகு வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நம்ம வாசிப்போம். எலியாவின் நாட்களில் ப்ராஃபட் எலாய்ஜா தீர்க்கதரிசி எலியாவின் நாட்களில் இஸ்ரவேல் மத்தியில் இருந்த அந்த பலிபீடம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பலி செலுத்தி ஆராதித்த, தேவனோடு இடைப்பட்ட, தேவனை கனப்படுத்திய, தேவனோடு இணைக்கப்பட்ட, தேவனோடு சம்பந்தப்பட்ட அந்த பலிபீடம், பரிசுத்த பீடம் அது உடைக்கப்பட்டது, அசட்டை பண்ணப்பட்டது. காரணம் என்னவென்றால், இந்த ஆகாப் ராஜா 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தில் வசனங்கள் நம்ம 31 வாசிக்கலாம். 31, 32, 33 இந்த 3 வசனங்களை வாசித்தோம் அப்படின்னாக்க இப்படியாக வாசிக்கிறோம். 31வது வசனம் 1 ராஜாக்கள் 16:31. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தது போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய எக்பாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினமல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு, இந்த இஸ்ரவேலை ஆண்ட அந்த ராஜா ஆகாப் ராஜா, ஓகே, அவன் என்ன செய்தான் அப்படின்னாக்க ஜெசபேலை திருமணம் செய்து, இந்த ஜெசபேல் என்பவள் அவள் பாகால் கடவுளை வணங்குறவள், உலகத்துக்குரிய கடவுள். அதை வணங்குறது மட்டுமல்லாமல் அவள் கீழே 450 பகால் தீர்க்கதரிசிகளும் 400 அசேரா என்ற தேவத்தின் தீர்க்கதரிசிகளும், கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு போட்டு வச்சிருந்தார். இவர் திருமணம் பண்ணது மட்டுமல்லாமல் அவன் இஸ்ரவேல்ல இந்த பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டி அதை தொழுது கொண்டான்.
அது மட்டுமல்லாமல் அவன் தொழுது கொண்டது மட்டுமல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களையும் இந்த பாகால் கடவுளை வணங்குவதற்கு, அந்த பலி செலுத்துவதற்கு அவன் நடத்திட்டான். பைபிள் சொல்லுதுங்க, நீங்க இந்த 33வது வசனம் வாசிச்சீங்கன்னாக்க, ஆண்டவர் மிகவும் கோபம் கொண்டார். இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, he provoked the anger of God. அது அவனுக்கு கொஞ்சம் காரியமாக கண்டது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கும் கடவுளுக்கும் சரியான தொடர்பு இல்லை அப்படின்னாக்க, சில வேளைகளை நம்ம செய்கிற பாவங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், அது நமக்கு ஒரு குற்ற மனசாட்சியா தெரியாது. அது ஒரு பாவமான காரியம். அது நமக்கு ஒரு பெரிய தேவனுக்கு விரோதமான செய்கிறோம் என்ற ஒரு உணர்வு இருக்காது. ஆகாபுக்கு அப்படிதான் இருந்துச்சு. அது அவனுக்கு கொஞ்சம் காரியம், அது பெருசா தெரியல. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில. நமக்கு தேவனுக்கு சரியான உறவு இல்லை. முதலாவது ஆகாப் தேவனுக்கு சரியான உறவு இல்லாதனால்தான் தேவ பிள்ளை போய் கல்யாணம் பண்ணல. ஆனால் ஒரு பாகாலுக்கு வழிபடுகிற ஒரு பூசாரி குடும்பத்திலிருந்து ஒரு பொண்ணை போயிட்டு திருமணம் பண்ணான். உண்மையா கடவுள் நேசிக்கிறவன், கடவுளுக்கு பயந்தவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்க மாட்டான். அது மட்டுமல்லாமல் அந்த வழிபாடுகளை பரிசுத்த தேவனுடைய தேசத்துக்கு, அந்த வானத்தின் பூமிக்கும் கடவுளா இருந்த அந்த அந்த இஸ்ரவேல் தேவனுடைய அந்த தேசத்திற்கு அதை கொண்டு அந்த பலிபீடத்தை கட்டியிருக்க மாட்டான். அதை ஜனங்களை வணங்க செய்திருக்க மாட்டான். இதனால என்னாச்சு, ஆண்டவர் மிகவும் கோபம் கொண்டு எலியா தீர்க்கதரிசியை எழுப்பி அந்த தேசத்துல 3 வருஷத்துக்கு மழை இல்லாமல் வானத்தை அடைக்கிறார். 3.5 years, 3 வருடங்கள். பிறகு மறுபடியுமாக எலியா தீர்க்கதரிசி மூலமாக, எலியா தீர்க்கதரிசி மூலமாக ஆகாபை சந்திக்க வைத்து அந்த தேசத்துக்கு மலையை கொண்டு வரும்படியாக ஒரு காரியத்தை செய்கிறார். ஆனா அதற்கு முன்பாக இங்கதான் நம்ம வாசிக்கணும், அதுக்கு முன்பாக நடந்த சம்பவங்கள் என்ன. இதை 18வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். இப்ப ஆகாப் தீர்க்கதரிசி மழை இல்லாமல் 3 வருடம் சென்று எலியா தீர்க்கதரிசிக்கு முன்பாக நிற்கிறார். அப்ப இந்த எலியா தீர்க்கதரிசி ஆகாப்போடு பேசி அங்கே பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் யார் உண்மையான கடவுள் என்று ஒரு போட்டி, ஒரு சேலஞ்ச், ஒரு சவால் விடுகிறார். ஓகே, அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஓகே, நம்ம வாசிப்போமா? ஓகே, இந்த ஆகாப் தீர்க்கதரிசி பாகாலுடைய வணக்கத்தையும் அதற்கான பலிபீடத்தையும் இஸ்ரவேல் தேசத்தை கட்டினபடினால் இஸ்ரவேலின் தேவனுக்கு கட்டப்பட்ட அந்த மகா பரிசுத்தமான அந்த பலிபீடம் அது பாழாக்கப்பட்டது, அது அசட்டை பண்ணப்பட்டது, அது தகர்க்கப்பட்டது. Because he built the altar for Baal and worship. The altar of God was despised, broken, and was defiled and was broken. அது தீட்டுப்படுத்தப்பட்டது. தேவ பிரசனம், தேவனுக்கும் தேவ ஜனங்களுடைய பிரசனம், அந்த உறவு அங்க துண்டிக்கப்பட்டது. இதனால தேசத்துக்கு பெரிய ஒரு பாதிப்பு உண்டானது. நம்ம வாழ்க்கையில சரியான ஒரு தேவனுக்கு நல்ல ஒரு பலிபீடம் இல்லை அப்படின்னாக்க நமக்கு தேவனுக்குள்ள உறவு முதலாவது பாதிக்கப்படும். அது நிமித்தமாய் நம்ம வாழ்க்கையில பாதிப்புகள் உண்டாகும். நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய குடும்பத்தையும் அது தாக்கும், நம்முடைய பிசினஸை அது தாக்கும், நம்ம செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும்
அது தாக்கம் காரணம் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த பலிபீடம் அது பாழாக்கப்பட்டிருக்கிறது, தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, அல்லது தகர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இதை குறித்து நம்ம யோசிக்கணும். ஆமென். ஆவியானவர் இன்று இந்த தேவ செய்தி மூலமாய் தேவ பிள்ளைகளாகிய இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடனும் பேசுவாராக. ஆமென். ஆண்டவரை இந்த வேலையில எங்களை உன் கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆவியானவர் எங்களோட பேசும். ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை கர்த்தா உமக்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த உறவுல இருக்கிற பாதிப்புகள், ஆண்டவரை எப்படிப்பட்ட ஒரு தவறான அல்லது தீட்டுப்பட்ட உடைக்கப்பட்டது பலிபீடங்கள் எங்கள் மத்தியில் இருக்குமானால் எங்களோட பேசி உணர்த்தும் ஆண்டவரை. இந்த வார்த்தையை ஆண்டவரை கர்த்தாவை கேட்க விளங்கிக் கொள்ள எங்களோட பேசும். உன் வார்த்தை எங்களோடு பேசட்டும். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். இங்க 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிப்போம் பண்ணாக்க 18 39 வரை, 18 39 வரை இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, வசனங்களை வாசிக்கும் பொழுது, இதிலிருந்து ஒவ்வொரு வசனத்திலிருந்து ஒவ்வொரு காரியங்களை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் மனம் திரும்புவதற்கு ஏதுவாகவும், அதே வேளையில நம்முடைய பலிபீடத்தை கட்டுவதற்கு ஏதுவாகவும் ஆவியானவர் இன்று நம்மளோடு பேசுவார். ஆமென். ஓகே. 18வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 18:21 வசனம். இதை நம்ம வாசிப்போம். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க, இந்த கதையை சொல்லிடுறேன். இப்ப எலியா ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக நின்று ஒரு சவால் விடுகிறார். உன்கிட்ட இருக்கிற அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளை இடத்துல கொண்டு வா. அதே வேளை இஸ்ரவேல் ஜனங்களையும் இங்க கொண்டு வா. இந்த கர்மேல் மலை. ஓகே, இது எங்க நடக்குதுன்னா கர்மேல் மலை. இந்த கர்மேல் மலைக்கு நான் ஒரு 6 முறை நான் போயிருக்கிறேன். ஓகே, நாங்கள் இந்த மலைக்கு போய் ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே தேவ பிரசனத்தை உணர முடிந்தது. ஒரு வீச நாங்கெல்லாம் கூடி ஜெபிக்கும் பொழுது ஒரு அக்னி எங்கள் மேலே இறங்கினது. அந்த இடத்துல நிற்க முடியாதபடிக்கு எல்லோருமே அந்த அக்னியில் நிரப்பப்பட்டோம். We really felt the fire of God. அந்த தேவ அக்னி. காரணம், எனக்கு அங்கெல்லாம் தேவனுடைய பிரசனை இறங்கி தேவன் தன்னை வெளிப்படுத்தின இடங்கள். நம்ம உண்மையாய் நம்ம ஒரு ஏக்கத்தோடு ஒரு தாகத்தோடு நம்ம போகும் பொழுது ஆண்டவர் அவருடைய பிரசனத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். இது உண்மையான சம்பவம். பைபிளில் சொல்லப்பட்ட அந்த இடம், அங்கே சுற்றி பார்க்குற அந்த காரியம் எல்லாமே அப்படி அங்கே நம்ம போய் பார்க்கலாம். இந்த கர்மேல் மலையில் எங்கே இந்த சம்பவம் நடந்தது. இப்போ ஆகாப் ராஜாவோ 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகளும் அதே வேளையில் இஸ்ரவேல் ஜனங்களும் கூடி நிற்கிறாங்க. அங்கே என்ன ஒரு சவால் என்றால், பாகால் தீர்க்கதரிசி, நீங்கள் பலிபீடத்தை கட்டி நீங்கள் ஒரு காளையை பலியிடுங்க, நீங்கள் உங்கள் கடவுளை கூப்பிடுங்க, ஆனால் யாரும் நெருப்பு வைக்கக்கூடாது. உங்கள் கடவுள் உண்மையான கடவுள்னாக்க வானத்திலிருந்து அவர் அக்னியை கொண்டு வரட்டும், அந்த பலிகளை பட்சிக்கட்டும். அதே வேலை இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த காளையை நாங்கள் அது மேலே துண்டுத்தை நாங்கள் வெட்டி வைக்கிறோம், நாங்கள் கடவுளை கூப்பிடுறோம். எங்கள் கடவுள் உண்மையான கடவுள் என்றால் அவர் வானத்தில் அக்னியை கொண்டு அந்த வைத்த அந்த பலியை பட்சித்து போடட்டும், அதை எரித்து போடட்டும். இதுதான் சவால். பாகாலுடைய கடவுளுக்கும் இஸ்ரவேலின் கடவுளுக்கும் இருக்கிற ஒரு சேலஞ்ச். யார் உண்மையான கடவுள் என்று சொல்லி இந்த ஒரு சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் 2 பேரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப எலியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றார், தேவ ஜனங்களை பார்த்து. காரணம், இவர்கள் தேவனுடைய பலிபீடத்தை
அசட்டை பண்ணார்கள். தேவனுடைய பலிபீடத்தை இவர்கள் துருத்து போட்டார்கள். அதை அவமதித்தார்கள். அவர் பார்த்து சொல்றாரு, 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது எலியா ஜனத்துக்கண்டை வந்து, நீங்கள் இம்மட்டும் 2 நினைவுகளில் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்ப எலியா கேட்கிறாரு, நீங்க எவ்வளவு நாளைக்குப்பா 2 மனசா இருப்பீங்க? இப்படி குந்தி குந்தி நினைப்பீங்க. உண்மையே பாகால் தேவனாக்க அதை பின்பற்றுங்க, அல்லது இஸ்ரவேலின் தேவன் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க. ஒரு காலத்துல நீங்களும் நானும் உண்மையான கடவுளை அறியாதவர்களா இருந்தோம். ஆனா இன்று இந்த சத்திய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குமே அந்த உண்மையான கடவுள் யார் என்று தெரியும். அந்த கடவுளை ஏற்றுக்கொண்ட பிறகு எலியா சொன்னது போல 2 மனம் உள்ளவர்களாக குந்தி குந்தி அங்க ஒரு காலு இங்க ஒரு காலு. அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. 2 வாழ்க்கை வாழ்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. சபையில் ஒரு வாழ்க்கை, உலகத்தில் ஒரு வாழ்க்கை. இயேசு உண்மையான கடவுளுக்கு இயேசுவை பின்பற்றுங்க. இயேசு உங்க பாவத்துக்கு மரித்தார் என்று சொன்னால், நீங்க எப்ப அந்த இயேசுவை சொந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ, உள்ளுக்கு உங்களோட இருதயத்தில் வரவழைத்தீங்களோ, உண்மையாய் முழுமையாய் அவருக்கு ஒன்றைக்கு நீங்க ஆராதனை செய்யுங்க. அவர் ஒன்றையும் நம்புங்க. நம்ம இந்த உலகத்துக்கும் இயேசுக்கும் ஊழியம் செய்ய முடியாது, பணத்துக்கும் இயேசுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. 2 உலகத்தில் வாழ முடியாது. எப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது இந்த உலக வாழ்க்கையில் துண்டிக்கப்பட்டு நம் பரலோகத்துக்கென்று நாம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பு பரலோக அழைப்பு. நம் தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டோம். உங்களுக்கு எனக்கு தெரியும் யார் உண்மையான கடவுள் என்று சொல்லி. முதலாவது ஒரு அழைப்பு என்ன தெரியுங்களா? Call of God to fully follow him. உண்மையான முழுமையாக அந்த தேவனை பின்பற்ற இந்த நாட்களில் அழைக்கப்படுகிறோம். இதுக்கு முன்பாக எப்படி இருந்திருக்கலாம், ஆனா எனக்கு திட்டம் தெளிவுமாக பார்க்கிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள், உணர்வுகள் எல்லாம் இயேசு அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த நாட்கள்ல இந்த டைம் என்ன தெரியுங்களா? டைம் ஆஃப் பிரிப்பரேஷன். இது ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய மனவாட்டி சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற காலம். இது உண்மை, இது சத்தியம். அவருக்கென்று வாழ்வதற்கு, அவர் வருகைக்காக வாழ்வதற்கு, அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற வேளையில அவர் திட்டத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை இயேசுவே ஆண்டவர் என்று அவருக்காக மாத்திரமே வாழ்கிற வாழ்க்கை. அருமையான தேவ பிள்ளையே, ஆவியானோடு பேசுவாராக. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆகினால அந்த ஆண்டவருக்கு முழுமையா ஒப்பு கொடுங்க. அடுத்தது பார்க்கிறோம் 2வது காரியம். அது 1வது காரியம், பலிபீடம் அசட்டப்பட்டு அது தீட்டுப்படுத்தப்பட்டு அது தகர்க்கப்பட்டு இருக்குது, உடைக்கப்பட்டிருக்குது. தேவ பிரசன்னத்தை இழந்து, தேவனுடைய துண்டிப்பு இழந்து இருக்குது. 2வது, தேவனுடைய அழைப்பு, முழுமையாய் என்னை பின்பற்றுவாங்க. இரண்டாவது காரியம், மனிதர்கள் 2வது காரியம், they provoke God. அதனால தேவனை கோபப்படுத்தினார்கள். 3வது, தேவன் தன் ஜனங்களை முழுமையாய் என்னை பின்பற்றுவாங்கள் என்று அழைக்கிறார். அடுத்தது காரியம் 30வது வசனத்தை வாசிக்கிறோம். பலிபீடம் கட்டப்படுகிற ஒரு காரியம்.
18வது அதிகாரத்திலிருந்து 30லிருந்து 39 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அந்த பலிபீடம் கட்டப்படுகிறது. 30வது வசனம், அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றார். சகல ஜனங்களும் அவர் கிட்டே வந்த பொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, தகர்க்கப்பட்ட பலிபீடம், அப்பனா பலிபீடத்தை தகர்த்துட்டானுங்க. பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டி கடவுளுடைய உண்மையான தேவனுடைய பலிபீடத்தை தகர்த்துட்டாங்க. அப்பனா அதை துண்டித்து விட்டாங்க. இதை மறுபடியும் செப்பனிடிக்கப்படுகிறது. இட்ஸ் ரீபில்ட். மறுபடியும் நம் உறவு தேவனுக்குள்ளாக கட்டப்பட வேண்டும். கட்டப்படுகிற காலம் இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு, எனக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களில் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பலிபீடம் செப்பனிடப்படுகிறது. 31வது வசனம், பில்டிங் ஃபேமிலி ஆல்டர் ஆர் கார்ப்பரேட் ஆல்டர். இது ஒரு குடும்ப பலிபீடமாக, ஒரு கூட்டு பலிபீடமாக கட்டப்படுகிறது. 5வது காரியம், 4வது பலிபீடத்தை கட்டப்பட்டது. இது எப்படிப்பட்ட பலிபீடம்? இது குடும்ப பலிபீடம் அல்லது கார்ப்பரேட். இது ஒரு கூட்டு பலிபீடம், ஒரு ஐக்கிய ஒரு பலிபீடம். 31வது வசனத்துல, உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுனுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களிலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அழைக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, இப்ப என்ன செய்தாங்கன்னாக்க, இஸ்ரவேலினுடைய கோத்திரத்தின் இலக்கின்படி 12 கோத்திரங்கள் 12 கற்களை எடுத்து அதை கட்டுறாங்க. இது என்ன தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள், அது ஒரு குடும்பம். இஸ்ரவேல் என்கிற ஒரு குடும்பம், இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம். அப்ப 12 இது ஒன்றிணைந்து கட்டப்படுகிற ஒரு பலிபீடம். இது தனிப்பட்ட ஒரு பலிபீடம் அல்ல. இட்ஸ் நாட் அ பர்சனல் ஆல்டர், பட் இட்ஸ் அ ஃபேமிலி ஆல்டர், இட்ஸ் அ கார்ப்பரேட் altar. It's a family altar and also a national altar. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கையிலும் எழுப்புகிற ஒரு ஏவுதல். God is stir up our spirit as a family. உங்க குடும்பத்தை 4 பேர் இருக்கிறீங்களா, 4 பேரும் சேர்ந்து கட்டக்கூடிய ஒரு பலிபீடம் இன்னைக்கு உங்க வீட்டில் கட்டப்படணும். It's no more individual. Yes, individual altar is very important. With that individual altar, impossible for you to build a family altar or national altar or corporate altar. அதாவது பாருங்க, இது இப்ப ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, சபையார் வாழ்க்கை செய்கிறது ஒரு குடும்பமாக கட்டப்படுகிற ஒரு பலிபீடம். 12 கற்கள் 12 குடும்பத்துக்கு அடையாளம், 12 கோத்திரத்துக்கு அடையாளம். அதே போல நீங்க உங்க குடும்பத்துல 4 பேர் இருக்கிறீங்களா, அந்த 4 பேர் இணைந்து தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டணும். 6 பேர் இருக்கீங்களா, அல்லது 3 பேர் இருக்கீங்களா, அல்லது 2 பேர் இருக்கீங்களா, அந்த 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு தேவன் முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டணும், தேவனை ஆராதிக்கணும். இது தனிப்பட்ட ஒரு பலிபீடம் அல்ல. ஆனால் தனிப்பட்ட பலிபீடம் முக்கியம். தனிப்பட்ட ஒரு பலிபீடம் இல்லாமல் நீங்கள் குடும்ப பலிபீடத்தை கட்ட முடியாது, அல்லது தேசிய பலிபீடத்தை கட்ட முடியாது, ஒரு ஐக்கிய ஒரு பலிபீடத்தை கட்ட முடியவே முடியாது. ஒரு பலிபீடத்தை கட்டணும் பழக்கம் முதலாவது நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பலிபீடம், பர்சனல் கனெக்ஷன் வித் காட், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தேவனோடு தனித்திருக்கிற ஒரு அனுபவம், அந்த உறவு. இந்த பலிபீடம் சொல்றது தேவனை சந்திக்கிற ஒரு இடம். உங்களுக்கு தேவனை சந்திக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் இருக்கணும்.
அங்க நீங்க தேவனை சந்தித்த பிறகுதான், அந்த அனுபவத்துல தான் நீங்க குடும்பமா 4 பேர் இருக்கிறீங்க, 4 பேரும் தனித்தனி ஒரு அனுபவத்துல தேவனோடு இருக்க உறவு வரும்பொழுது அந்த பலிபீடம் ஒரு ஆசீர்வாதமான பலிபீடமா இருக்கும். அருமையான தாய் தகப்பனு, குடும்ப தலைவர்கள், கணவன், தகப்பன், ஆவிக்குரிய தாய், சிங்கிள் மாதர், தயவு செய்து இந்த கவனமா கேளுங்க. நீங்க பொறுப்பெடுக்கணும். You must take responsibility to build this altar. இந்த பலிபீடத்தை நீங்க கட்டியே ஆகணும். இது நேரம் நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. 12 கற்கள், அந்த 12 குடும்பம், அது இஸ்ரவேல் கோத்திரம். இது அவங்களுடைய ஐக்கியத்தை காட்டுகிறது, ஒருமனப்பட்டு வருகிறத காட்டுகிறது. ஆகினால நீங்க கண்டிப்பா ஒருமனப்பட்டு நீங்க வரணும். அம்மா, ஐயா, தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை, ஒரு ஊழியக்காரனா தேவனுடைய சத்தமாக, தேவனுடைய வாய்மொழியாக, தேவனுடைய பிரதிநிதியாக உங்கள் மத்தியில நான் இந்த வார்த்தையை முன்வைக்கிறேன். தயவு செய்து இந்த வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. உங்க குடும்பத்தில் ஒரு பலிபீடம் இருக்கணும். தேவனை சந்திக்கிற இடம் இருக்கணும். உங்க குடும்பம் தேவனை சந்திக்க இடமா மாறணும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அது ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்க குடும்பத்தின் மத்தியில் உலாவ விரும்புகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில மையமா வர விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவர் திட்டத்தில் இணைக்க விரும்புகிறார். உங்க குடும்பத்துல பலிபீடம் இல்லை அப்படின்னா உங்க வீடு கூரை இல்லாத வீடு போல. கூரை இல்லாத வீடு அது ஆசீர்வாதம் இல்லாத வீடு, அது பாதுகாப்பு இல்லாத வீடு. கூரை இல்லாத வீட்டுல நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. பலிபீடம் இல்லாத வீட்டுல நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. பலிபீடம் இல்லாத வீட்டுல தேவ பிரசனம் இருக்காது, சமாதானம் இருக்காது, தேவ ஆளுகை இருக்காது. ஆகினால நீங்க பிரயாசப்பட்டு, நீங்க பாடுபட்டு, நீங்க ஒரு டிசிப்ளினாக, ஒரு ஒழுக்கமாக இருந்து இந்த பலிபீடத்தை நீங்க கட்டி ஆகணும். இது ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பேசுகிற ஒரு தேவ செய்தி. ஹல்லேலூயா, ஆமென். ஆகினால ஒப்பு கொடுங்க. நான் சொல்லுகிற பலிபீடம் என்ன தெரியுங்களா? ஜெபிக்கிற ஒரு இடம், ஜெபம். உண்மையாக தேவனை தொடுகிற ஒரு ஜெபம். இரண்டாவது துதி, ஆராதனை. உள்ள ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. மூன்றாவது ஆவியினுடைய ஆளுகை, ஆவியானவர் ஆட்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. பலிபீடம் இல்லை அப்படின்னாக்க இம்பாசிபிள், கூடாத ஒரு காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பலியாகி, அது சிலுவை நமக்கு பலிபீடம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாம் அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளாக வருவோம். அந்த ஜீவாதிபதி தேவனுடைய பாதத்துக்கு வருவோம். தேவனை தேடுங்க, முழு இருதயத்தில் தேடுங்க, அவருக்கு ஆராதனை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க கடந்து போற பிரச்சனை, கலக்கம் எல்லாத்துலயும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இது உண்மை, இது சத்தியம். ஆமென். நீங்க மத்தியில இந்த ரீபில்டிங் தி ஆல்டர், இந்த பலிபீடத்தை கட்டுகிறது 1வது பகுதி, ஃபர்ஸ்ட் பார்ட். தொடர்ந்து உங்க மத்தியில அடுத்த பாயிண்ட்ஸ் உங்க மத்தியில பேசுவேன். ஆமென். இந்த வேலை நம்ம தலை வணங்கி நாம் ஜெபிப்போமா?
நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? நன்றி தகப்பனே. 2 கரங்களை உயர்த்துங்க. வாலிப பிள்ளைங்க, வீட்டில் இருக்க பிள்ளைங்க, உங்க தாய் தாப்புன்னு ஒத்தலைங்க. உங்க தாய் தாப்புன்னு கீழ்படிங்க. பைபிளை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க தாய் தகப்பனோடு சேர்ந்து ப்ரே பண்ணுங்க. உங்க தாய் தகப்பனோடு சேர்ந்து தேவனை துதிங்க. எப்படியாச்சும் உங்க வீட்டில் ஒரு பலிபீடத்தை கட்டுங்க. ஹalleluya. ஓ ராமா கரபா ஷிக்ரியான் தனமா குரபரியான் தனமா. ஹalleluya. ரபா குரபதன குரப ஷிக்கபரான் தனமா குரபா. பாரே பதலா குரமதன குரப ஷிக்கபரான் தனமா குரபரியான். ಬಾತಲಬದನ ಕಿರಬದಲ ಕುರಬ ಶಿಕ್ಕಬ ರಂತನಮ ಕುರಬರಿಯಾಂಡ. ಏ ರಬದಲ ಕುಲಮ ಶಿಕ್ಕಬ ರಂತನಬಲ ಬಕ್ಕರಬರಿಯಾಂಡ. ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொரு இருதயத்தின் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் ஐயா, உமக்கு தெரியும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்க குறைகள். ஆண்டவரே, உன் அன்பு பாதத்தில் குடும்பமாக வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரை கர்த்தாவே ஒரு பலிபீடத்தை கட்ட உதவி செய்யும். உன்னை சந்திக்கிற ஸ்தலமாய் மாறணும். உன் பிரசனத்தை உணரணும். ஆண்டவரே, ஒரு பலிபீடத்தில் உதவி செய்யும். ஆவியானவரே, இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை. நீ எனக்கு கொடுத்த வார்த்தை இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்ட. இந்த வார்த்தை வீணா போகக்கூடாது. இவருடைய பலிபீடத்தில் பலப்படுத்த இந்த குடும்பங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை சந்திக்கணும். பிள்ளைகள் பெற்றோர்கள் கீழ்ப்படியணும். ஆண்டவரே, பிள்ளைகள் உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும். ஆண்டவரே கர்த்தா, உன் பிரசனத்தில் இந்த குடும்பங்கள் களி கூறணும். ஆண்டவரே, ஒரு பயபக்தியான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக எழும்பணும். உதவி செய்யுங்கப்பா. நன்றி தகப்பனே. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் சீரும் சிறப்புமா இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த சத்திய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரும் தொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. நன்றி தகப்பனே, நன்றி. எல்லாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் படிச்சு வைக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது சீக்கிரத்தில் தொடர்ந்து 2வது பகுதி, ரீபில்டிங் தி ஆல்டர். இந்த அதிகாரத்தில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம பிற்பாடு தியானிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.